ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பவர் ஜென்ரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். பவர் ஜென்ரேஷன் பொதுவாகவே 2 எனர்ஜி சோர்சஸ் மூலமாக நடக்கும். ஒன்று வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ், இன்னொன்று வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸில் எனர்ஜி வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் வச்சு. ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா அது வந்து நேச்சர் மூலமாக நமக்கு வந்து திருப்பி திருப்பி கிடச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ். அதுக்கு வந்து ஒரு அழிவே இருக்காது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்ட் பவர், சோலார் பவர் இதெல்லாம் வந்து ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் மூலமாக கிடச்சிரும். இந்த ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியோட பேர் தான் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். இப்போ அதே இது கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ரினியூபிள் ரிசோர்சஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி பேர் தான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். இதை தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். நான் ரினியூபிள் ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டீம் பவர், தெர்மல் பவர், ஹைட்ரோ பவர், நியூக்ளியர் பவர் இதெல்லாம் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். நான் கன்வென்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுவும் இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைமில் மட்டும்தான் இதை பண்ண முடியும். கன்வென்ஷனில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து இந்த டே ஃபுல்லாக வேணாலும் ரன் பண்ணிக்கலாம், இந்த இயர் ஃபுல்லாக வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஹை வோல்டேஜ் பவரும் வந்து இதில் வந்து கன்வென்ஷன் மூலமாக வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் கன்வென்ஷனல் வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து மேக்ஸிமம் வந்து கன்சியூமர்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். கன்சியூமர்ஸ்னால் யாருன்னா இந்த பவரை வந்து கன்சியூம் பண்ணுறவங்க. பவர் ஜென்ரேஷனும் கன்சியூமர்ஸும் பக்கத்தில் இருக்கனால நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து தேவைப்படாது. எதுலனா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ். டிரான்ஸ்மிஷன் லைன்னா என்னென்னா இங்கேருந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு தான் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நான் கன்வென்ஷனில் தேவை கிடையாது. ஏன்னா ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கும். ஜென்ரேஷன் ஸ்டேஷனும் பக்கத்தில் தான் இருக்கும். அதை கன்சியூம் பண்ணுற ஃபேக்ட்ரிஸோ ஹவுசஸோ அதுவுமே பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ அதே இது கன்வென்ஷனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிமோட் ஏரியாஸில் தான் பவர் ஜென்ரேஷன் வந்து இருக்கும். ரொம்ப தள்ளி இருக்கும். அங்கேருந்து கன்சியூமர்ஸ்க்கு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் அங்கேருந்து இங்கே வந்து பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். நான் கன்வென்ஷனில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து மெயின்லி வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா வெதரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து விண்ட் பவர் வந்து விண்ட் பவர் மூலமாக நான் வந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணணும்னா விண்டு வந்து எல்லா வருஷத்தில் எல்லா நாளுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப கிடைக்காது. குறிப்பிட்ட சில மாதங்களில் தான் விண்ட் பவர் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்மளால் பவர் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். மீதி நேரத்தில் நம்ம வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து அதில் வந்து நடக்காது. ஆனால் நான் கன்வென்ஷனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டீம், தெர்மல் இதை மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் ஜென்ரேஷன் அப்படின்னு கிடையாது. எப்போ வேணாலும் எவ்வளோ பவர் வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் கன்வென்ஷனில் வந்து ஃபுல் செட்டப் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு பவர் ஜென்ரேஷனுக்கு நமக்கு வந்து கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு வந்து தேவைப்படும். ரொம்ப அதிகமான அமௌண்ட் தேவைப்படாது. ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கூடுமே தவிர மற்றபடி இனிஷியலாக நம்ம செட்டப் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இப்போ அதே இது கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபிக்ஸ்டு காஸ்ட். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ், மிஷின்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும். ஆனால் இதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ஸ்டார்டிங்கில் செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுறதோட அதோட இது முடிஞ்சுது. மேக்ஸிமம் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ரொம்ப செலவாகாது. நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏசின்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏசின்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசி ஜென்ரேட்டர், ஏசி ஜென்ரேட்டர், இண்டக்ஷன் ஜென்ரேட்டர் இதெல்லாம் வந்து ஏசின்க்ரனஸ் ஜென்ரேட்டரில் வந்துடும். ஆனால் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸில் வந்து சின்க்ரனஸ் ஜென்ரேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்க்ரனஸ் ஜென்ரேட்டர்ஸ்னால் நீங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோட்டார் வைண்டிங்கில் வந்து டேரெக்டாக டிசி கரண்ட் அப்ளை பண்ணுவாங்க ரோட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. சின்க்ரனஸ் ஜென்ரேட்டர் வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் கன்வென்ஷனில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஹை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து 1 kV வரைக்கும் நான் கன்வென்ஷனில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ் வந்து 3.3 kV, 6.6 kV, 11 kV, 132 kV அந்த ஹை அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து கன்வென்ஷனல் மெத்தட் மூலமாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த பவர் ஜென்ரேஷன்ஸ் வந்து 11 kVயில் தான் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே நம்ம பண்ணுறது இல்லை. லோ வோல்டேஜ் லெவல் நம்ம எதை சொல்லுவோம்னா 220 வோல்ட்டு, 415 வோல்ட்டு இதெல்லாம் வந்து லோ வோல்டேஜ் கீழே வந்துடும். ஹை வோல்டேஜ் வந்து 11 kV, 33 kV இதெல்லாம் ஹை வோல்டேஜ் கீழே வந்துடும். இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து 11 kV ஹை வோல்டேஜ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ்னா 66 kV, 132 kV, 220 kV, 400 kVலாம் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜில் வந்துடும். 765 kV மேலே நம்ம ஜென்ரேட் பண்ணுற எல்லாமே அல்ட்ரா ஹை வோல்டேஜ் கீழே வந்துடும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வோல்டேஜுங்கிற டேர்ம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வோல்டேஜுக்கு வந்து நிறைய டெஃபினேஷன்ஸ் வந்து நிறைய வெப்சைட்ஸ், புக்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஷார்ட்டாக வோல்டேஜுக்குள்ள டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தட் புஷஸ் எலக்ட்ரிசிட்டி.
எந்த ஒரு ஃபோர்ஸால் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம வந்து வோல்டேஜ் சொல்லுவோம். இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து கீழே போடுறேன். நான் போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பேசிக்காகவே நீங்கள் பவர் ஜென்ரேஷனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தான். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், வேறு ஏதாவது டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருங்க. தேங்க்யூ.